Hi everyone, welcome to my channel Literature with Kristaraj. எதிர்காலத்தில் அரசு அதிகாரியாக ஆகணும்னு சின்சியராக படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு செப்டம்பர் 2க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகேவை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வேர்ல்டு கோகனட் டே அனுசரிக்கப்படுது. அதாவது செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினம் அனுசரிக்கப்படுது. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்கவரிங் கோகனட்ஸ் பவர் இன்ஸ்பைரிங் குளோபல் ஆக்ஷன். அடுத்தது SCO உச்சி மாநாடு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடுன்னு அழைக்கப்படுது. இது சீனாவோட தியான்ஜின் நகரில் நடைபெற்று வருகிறது. அடுத்தது RTE ரைட் டு எஜுகேட் குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம்னு அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் ஜெர்மனி நிறுவனங்கள் 3201 கோடியில் முதலீடு செய்கிறாங்க தொழிலில். அதுவும் நம்முடைய தமிழக முதல்வர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்குது. SCO வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறத சீனா உருவாக்கி இருக்குது. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. SCO வளர்ச்சி வங்கி அப்படிங்கிற புதிய வங்கியை சீனா உருவாக்கியிருக்காங்க. இந்த வங்கியோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய மற்றும் ஆசிய பிராந்தியங்களில் சமூக வளர்ச்சி மற்றும் திறனை மேம்படுத்துவதற்காக இந்த வங்கி உருவாக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா எனப்படும் அமீபிக் மூளைக்காய்ச்சல் நோய் கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்தது மகளிருக்கான 13வது உலக ஒருநாள் கோப்பை கிரிக்கெட் போட்டி செப்டம்பர் 30 நவம்பர் 2 வரை இந்த வருஷம் நடக்க இருக்குது. இந்த போட்டியை நடத்துகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கை கூட்டாக நடத்துகிறாங்க. போட்டி இந்தியாவிலையும் இலங்கையிலையும் நடைபெறும். இந்தியா உள்பட மொத்தம் 8 அணிகள் பங்கேற்கிறாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு பரிசு தொகை அதிகமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த பரிசு தொகைன்னு பார்த்தீங்கன்னா 122.5 கோடி. சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு பார்த்தீங்கன்னா 39.5 கோடி பரிசு அறிவிக்கப்பட்டிருக்குது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அடுத்த எடிஷன் இந்தியாவோட புதுடில்லி நகரில் தான் நடைபெற இருக்கிறது. அதாவது இப்போ ஏற்கனவே உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நடக்க இருக்குது நம்ம இந்தியாவில் தான். இதுக்கு முன்னாடி 2009 இந்தியாவில் ஹைதராபாத் நகரில் இந்த உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடத்தியிருக்காங்க. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உர்சுலா வெண்டர் லயன். NBC இதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பண பரிமாற்ற கழகம், அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது UPI, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. UPI அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், அதாவது ஒருங்கிணைந்த பண பரிமாற்ற முறை.